பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லை? கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். எண்ணத்தை வைத்து கொண்டு யாரை நம்பி இந்த வருஷத்தை ஆரம்பித்தோம்? நம்ம கூட இருந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர்தான் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து கண்ணின் மணி போல காத்து அற்புதமாய் நடத்தினார். அந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கலக்கத்திலும் கவலையிலும் எதிர்பாராத சம்பவங்கள் சம்பவிக்கும் போதும் நம்ம கூட இருந்து கரை சேர்த்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போக போகிறாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்லுவேன். தினமும் சொல்லணுமா? நிமிஷம் பூரா சொல்லணுமா? அந்த ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? வாங்க சேர்ந்து பாடுவோம். சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. நன்றி அன்பே, நன்றி அப்பா, நன்றி அன்பே, நன்றி. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நண்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நன்றி சொல்வேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா.
ஏகோவா இதுவரை சுகம் தந்தீரே, ஏகோவா ரப்பா இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே, எப்படிப்பா நன்றி சொல்வே, இதுவரை சுகம் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வே, அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி, நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எஸ், இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு சொல்லி சில காரியத்தை சொல்லி ஜெபிக்கலாம் என்று நினைத்தேன். 2 நாளாகமம் 7:14 வாசித்து பார்த்தால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடினாள் அப்படின்னு அந்த வசனம். உலகத்தில் மனுஷன் கடவுளை தேடுறான். எதுக்கு தேடுறாங்கன்னா, ஆசீர்வாதத்துக்காக, நல்ல வேலை கிடைக்கணும்னு தேடுறாங்க, திருமணம் முடியணும்னு சொல்லி தேடுறாங்க, ஆசீர்வாதம் வேண்டும், அற்புதம் நடக்கட்டும்னு தேடுறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோன் ராஜாவுக்கு சொல்கிறாரு, என் முகத்தை தேடணும், என் முகத்தை தேடணும். கர்த்தருடைய முகத்தில் அவ்வளோ ஒரு மகிமையான பிரகாசம் இருக்குது, ஒளி இருக்குது, வெளிச்சம் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க, தலையை கீழே போட்டுக்குவாங்க. கருத்து வேறுபாடு, சண்டை போட்டவங்கள பாருங்கள், ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க, யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி. வீட்டில் கூட அது நிறைய பேருக்கு நடக்குது. ஒரே வீடு தான், கணவனு சண்டை போட்டுக்குவாங்க, முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, ஏதோ பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது மாதிரி சொல்லுவாங்க. இதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கள் அப்படின்றார். சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 27ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தை நான் தேடினேன் என்று சொல்லுகிறார். முகத்தை நாம் தேடணும். கர்த்தருடைய முகத்தை தேடும்போது தான் அவர் சந்தோஷமாக இருக்காரா, மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரா, இல்லை கோபமாக இருக்கிறாரா, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு மகிமை, அவ்வளோ ஒரு கிருபை இருக்குது. அதை தான் சொல்கிறாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்கிறார். அதனால தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லையா, பிரகாசித்து கொண்டு இருந்ததாம். மோசேயினுடைய முகத்தை பாருங்களே, 40 நாள் சீனாய் மலையில் இரவும் பகலும் போய் ஜெபம் பண்ணிட்டு இறங்குறாரு. அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருந்ததாம். அதை கண்ட ஆரோனும் மிரியாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்கினாங்களாம். அவ்வளோ பிரைட்டு, அவ்வளோ பிரைட்டு. மத்தேயு 17:1-2 பார்க்குறோம், இயேசு ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்ததா. ஆனால் இன்றைக்கி நம்ம முகங்களை பாருங்கள், ஒரே கலக்கம், ஒரே கவலை, சோர்வு, அசதி, பல பிரச்சனைகள் இருக்குது. தூங்கி விழுகிறான்ப்பா, தூக்கத்தின் ஆவி. அப்படியே சில பேர் பாருங்கள், தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டுவான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த தூக்கத்துக்கோ கலக்கத்துக்கோ கவலைக்கோ இடம் இல்லை. அவர் முகத்தை பார்த்தால் நீங்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்தின் கடைசி நாளில் இன்றைக்காவது
நம்முடைய வேலை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து ஒரு 2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் தனித்திருந்து நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராம். இதைத்தான் என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 25, 26 மோசே சொல்லுகிற, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவார். இன்னைக்கு உங்கள் மேலே ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் இணைந்திருக்கிற உங்கள் மேலே தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி எல்லா கலக்கங்களும் வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த புதிய வருஷத்தில் ஒரு பிரகாசிக்கும்படி உங்கள் முகத்தை அவர் தேட அவர் பிரகாசிக்க உதவி செய்வாராக. அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது உம்முடைய முகத்தை நாடி தேடுகிற அத்தனை பேர் மேலும் மகிமை, கிருபை, வல்லமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். உங்கள் தயவுக்கும் கிருபைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசிக்கும்படி ஒரு நன்மையை, அனுகூலமான நன்மையை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.